ஜெர்மனியை சேர்ந்த ரொம்பவே ஃபேமஸான கம்பெனி தான் இந்த Rheinmetall. இவங்க இந்த 6x6 வெஹிக்கிளை ஃபியூச்சர் வார்ஃபேருக்கு ஏற்ற மாதிரி மேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆர்மர்டு பர்சனல் கேரியரை மல்டிபிள் டாஸ்கை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இன்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மொபிலிட்டி, சேஃப்டி, ப்ரொடெக்ஷன் அண்ட் ரிலையபிலிட்டின்னு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். இதை பார்க்க ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் இதை மல்டிபிள் வேலை யூஸ் பண்ண முடியும். அது என்னென்னா ஆம்புலன்ஸாகவும், எலக்ட்ரானிக் வார்ஃபேராகவும் அண்ட் இன்ஜினியரிங் வெஹிக்கிளாகவும். இதில் 445 ஹார்ஸ் பவர் இன்ஜின் கொடுத்துருக்கிறதால டாப் ஸ்பீடாக 100 km/hங்கிற வேகத்தை ரீச் பண்ணும். அண்ட் இதோட வெயிட் கேரியிங் கெப்பாசிட்டி 9 tons. இன்னொரு ஸ்பெஷல் திங் என்னென்னா இதுக்கு 20 years வரை சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கம்பெனி. இஸ்ரேலை சேர்ந்த IAI கம்பெனி மேக் பண்ணது தான் இந்த ஒரு அட்டாக் ட்ரோன். இது மூலியமாக ஈஸியாக எனிமீஸை அட்டாக் பண்ண முடியும். அண்ட் இதை ஒரு சிங்கிள் யூஸ் ஆர் காமிகாசி ட்ரோன்னு சொல்லலாம். இதோட பேலோட் கெப்பாசிட்டி 2 kilograms. அண்ட் இதை ஈஸியாக ஒரு பேக் பேக்கில் எடுத்துகிட்டு போக முடிகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணுறக்கு ஒரு சிங்கிள் பர்சனே போதும். இதோட ரேஞ்ச் 10 kilometers ஆர் 20 minutes. அண்ட் இது அப் டு 286 kilometersங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். இந்த ட்ரோனோட மென்யூரிங் கேப்பபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும். இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா டார்கெட்டை ஈஸியாக ட்ராக் பண்ணும். ஸோ யூஎஸோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கம்பெனி கூட இதை டெவலப் பண்ணுற ப்ரோக்ராமில் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ட்ரோனை வேட்டையாடுறதுக்காகவே ஸ்பெஷலாக மேக் பண்ணது தான் இந்த ட்ரோன் டிஃபெண்டர். இந்த ப்ராடக்ட் மிலிட்ரிக்கு மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த கம்பெனி மேனுஃபேக்சரர் சொல்கிறாரு. ஸோ இது எம்பசி, மிலிட்ரி பேஸ்னு சில முக்கிய இடத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரோனை எய்ம் பண்ணி இதோட ட்ரிக்கரை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இது ட்ரோனுக்கு வர ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பிளாக் பண்ணிடும். அண்ட் ட்ரோனோட மாடலை பொறுத்து ஒன்று இமீடியட்டாக ஸ்பாட்லேயே லேண்ட் ஆகும், இல்லாட்டி ட்ரோன் லான்ச் பண்ண லொக்கேஷனுக்கே திரும்பிடும். இந்த ட்ரோன் டிஃபெண்டரோட ரேஞ்ச் 2 kilometers, ஆப்ரேட்டிங் டைம் 2 hours, வெயிட் 7 kilograms. இந்த ஒரு அசத்தலான லேனியஸ்ங்கிற ட்ரோனை இஸ்ரேலை சேர்ந்த எல்பிட் சிஸ்டம்ஸ்ங்கிற கம்பெனி மேக் பண்ணியிருக்காங்க. இந்த அட்வான்ஸ் அண்ட் காம்பேக்டான ட்ரோனை ஆப்ரேட் பண்ண 3 பேர் கொண்ட டீம் இருந்தாலே போதும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு பர்சனை ஃபைண்ட் பண்ணலாம், உளவு பார்க்கலாம், இடத்தை மேப் பண்ணலாம் அண்ட் தேவையான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இது இன்டோர் அண்ட் அவுட்டோர்னு ரெண்டுலையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். இந்த ட்ரோன் அட்வான்ஸ் AI அல்கோரிதமை யூஸ் பண்ணுறதால இதோட ஆப்ரேட்டர் ஜஸ்ட் கமாண்ட் கொடுத்தாலே போதும். இதுவே ஆட்டோமேட்டிக்காக வழியில் இருக்கிற ஆப்ஸ்டக்கிளை ஈஸியாக கிராஸ் பண்ணிடும். இதோட பேலோட் கெப்பாசிட்டி 150 grams, ஃப்ளையிங் டைம் 7 minutes. அண்ட் இதில் குரூப் ஆஃப் ட்ரோன்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதால பெரிய டாஸ்கையும் இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், மிலிட்ரி அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இதை யூஸ் பண்ணலாம்னு இந்த கம்பெனி சொல்லுது. இது ஒரு அமேசிங்கான ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் ரேடார். இதை மேக் பண்ணது ரஷ்யா. ஸோ வானத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ண அண்ட் ட்ராக் பண்ண இது யூஸ் ஆகுது. இந்த நீபோ மாடல் ரேடார்ஸில் ஏர் டிஃபென்ஸ் அண்ட் கிரவுண்ட் டிஃபென்ஸ்க்குன்னு நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ரேடார்ஸ் இருக்குது. பட் இந்த ஒரு மாடல் அட்வான்ஸான கேப்பபிலிட்டிஸை கொண்டிருக்கு. ஏன்னா இது டார்கெட்டை 1800 kilometersக்கு அந்த பக்கத்தில் வரும்போதே டிடெக்ட் பண்ணிடும். அண்ட் இதோட ஆல்டிடியூட் 1200 kilometers. ஸோ இந்த ரேடாரோட ஸ்பாட்டில் இருந்து மிசைல்ஸ், 5th generation ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்னு எதுவாக இருந்தாலும் எஸ்கேப் ஆக முடியாது. அண்ட் இது S-400 மிசைல் சிஸ்டம்க்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ரேடார் சிஸ்டமை பார்க்க பெருசாக தெரிஞ்சாலும் இதை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ட்ரக்கில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டெல்த் டேங்கை போலண்டை சேர்ந்த கம்பெனி 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டேங்க் ஃபுல்லாகவே ரேடியோ வெப்ஸை அப்சர்வ் பண்ணுற மெட்டீரியலை கவர் பண்ணியிருக்காங்க.
ஆல்சோ தெர்மல் சீக்கரில் இருந்து தப்பிக்கிற ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்னு பார்த்தோம்னா 120 மில்லிமீட்டர்ஸ் கன் இருக்குது. ஸோ இது மூலியமாக கைடட் மிசைல்ஸை யூஸ் பண்ணலாம். அண்டு நேட்டோ கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுற மிசைல்ஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பீட் 50 km/h அண்ட் ரேஞ்ச் 500 கிலோமீட்டர்ஸ். இந்த டேங்கோட இன்ஜின் 940 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. பட் இந்த ப்ராஜெக்டை பற்றி எந்த பேச்சும் நியூஸில் இல்லை. ஸோ சில எக்ஸ்பர்ட்ஸ் இதை ஒரு ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. அர்பன் வார்ஃபேர்க்காகவே ஸ்பெஷலாக மேக் பண்ணது தான் இந்த காமிகாசி ட்ரோன். இது மெயினாக 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே மூவ் பண்ணுற சின்ன டார்கெட்டை ஹிட் அண்ட் டெஸ்ட்ராய் பண்ணும். 1 டைம் சார்ஜ் பண்ணால் 15 மினிட்ஸ் வரை ஒர்க் பண்ணும். இது கூட வர அடிஷ்னல் பேட்ரிஸை யூஸ் பண்ணி ஒர்க் டைமை 30 மினிட்ஸ் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதோட மெயின் ஃபியூச்சரே வெர்டிக்கல் டேக் ஆஃப் தான். ஸோ இதை ஈஸியாக லான்ச் பண்ணலாம். ஒரு செட்டில் 3 ட்ரோன்ஸ், சார்ஜர், பேட்ரிஸ், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் பேக் பேக் இருக்கும். ஸோ இதை கேரி பண்ணிட்டு போக ஒரு பர்சனே போதும். அண்ட் நிறையா கண்ட்ரிஸ் இந்த ட்ரோனை வாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இது ஒரு மொபைல் மோட்டார் சிஸ்டம். 2017 ஸ்டார்ட் பண்ண இந்த நீமோ கண்டெய்னர் ப்ராஜெக்டை எல்லா டெவலப்மெண்ட் ப்ராசஸும் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணி இந்த இயர் ஃபெப்ல லான்ச் பண்ணாங்க. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பார்க்கும்போது இதை ஒரு கிரேட் சிஸ்டம்னு சொல்லலாம். இதை பார்க்க ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அண்ட் இதோட சைஸ் 6 மீட்டர்ஸ். இந்த கண்டெய்னரில் இருந்து 100 மில்லிமீட்டர் அண்ட் 120 மில்லிமீட்டர் செல்ஸை ஈஸியாக லான்ச் பண்ணலாம். இதில் இருக்கிற நிறைய விஷயத்துக்கு அட்டானமஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதால இதை ஈஸியாக ரிமோட் மூலியமாகவே ஆப்ரேட் பண்ணலாம். இதோட காம்பேக்ட் ஃபியூச்சர்னால இதை நார்மல் கிரவுண்ட், ட்ரக், ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் நேவி வெசல்ஸ்னு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ வார்ஃபேரில் யூஸ் பண்ண இது ஒரு நல்ல காஸ்ட் எஃபிஷியன்ட் சொல்யூஷனாக இருக்கும். சவுத் கொரியாவை சேர்ந்த ரெட்பேக் இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளில் இந்த மிசைல் லான்ச் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இஸ்ரேல் டெக்னாலஜி. ஸோ இதை யூஸ் பண்ணி இஸ்ரேலி ஸ்பைக் LR-2 மிசைலோட ஃபயரிங் டெமான்ஸ்ட்ரேட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி பார்த்துருக்காங்க. இது ஒரு மல்டிபர்பஸ் சிஸ்டம். ஸோ இது மூலயமா வெஹிக்கிள்ஸ், டேங்க்ஸ், ஏரியல் த்ரெட்ஸ் அண்ட் ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ்னு இதை எல்லாத்தையும் அட்டாக் பண்ண முடியும். அண்ட் இது 20 சென்டிமீட்டர்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்டை ஈஸியாக பெனட்ரேட் பண்ணி டெட்டனேட் பண்ணும். கிரவுண்டில் இருந்து லான்ச் பண்ணும்போது இதோட ஃபயரிங் ரேஞ்ச் 5.5 கிலோமீட்டர்ஸ். பட் ஹெலிகாப்டர் ஆர் ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து லான்ச் பண்ணால் இதோட ஃபயரிங் ரேஞ்சை 10 கிலோமீட்டர்ஸ் வரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் அட்வான்ஸ்டு AI டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதால டார்கெட்டை ப்ரிசைஸாக போய் தாக்கும். இது ஒரு அன்மேன்டு கிரவுண்ட் வெஹிக்கிள். அண்ட் இது எலக்ட்ரிக்கில் ரன் ஆகுது. ஸோ 1 டைம் சார்ஜ் பண்ணால் 100 கிலோமீட்டர்ஸ் வரை போக முடியும். முக்கியமாக இது கிரவுண்ட் ட்ரூப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறக்காக மேட் பண்ணியிருக்காங்க. இதோட பேலோட் கெப்பாசிட்டி 550 kilograms. அண்ட் அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி அண்ட் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் குயிக்காக ரியாக்ட் பண்ணி எனிமீஸோட இடத்தை டிடெக்ட் அண்ட் ட்ராக் பண்ணும். அண்ட் இது மல்டி ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் மேனுடு அன்மேனுடு டீமிங். ஸோ மிஷன்ஸோட சக்ஸஸ் ரேஷியோவை இது இன்க்ரீஸ் பண்ணுது.